உலகத்தின் இரட்சகரும் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற என் அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்றைக்கும் இந்த காலை வேளையில் அதிகாலையில் தேவனை நாம் காணும்படி நாம் வந்திருக்கிறோம். அவருடைய ஆலோசனைகளை கேட்போம், அதன்படி வாழ ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராகும். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் சங்கீதம் 9:10 வசனம். 9வது சங்கீதம் 10வது வசனத்தில் எப்படியே வாசிக்கிறோம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. இந்த காலை வேளையில் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறோமோ அவர்களை அவர் கைவிடுவதில்லை என்று முதலாவது ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது பாருங்கள், அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள். அவர் நாமத்தை அறிந்தவர்கள், அப்போது அவரை தேடுகிறோம், அவர் நாமத்தை அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்மை அவர் கைவிடுவது கிடையாது. அவர் நம்பியிருப்பதனாலே அவர் நம் வாழ்க்கையில் நன்மைகளை செய்து நம்மை பாதுகாக்கிறார். இந்த காலை வேளையில் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, தேவனை தேடுகிற அனைவருமே கண்டடைவார்கள். அதிகாலை வேளைகளில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது. அதிகாலையிலே நாம் தேடுகிற போது நாம் கண்டடைகிறோம். அப்போது அப்படி தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. பார்த்தீங்களா? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ தேடுகிற போது நம்ம கண்டடைகிறோம் பாருங்கள். அதே சங்கீதம் 34 வாசிக்கிறோம் 10வது வசனத்தில், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ குறைவுபடாத முதலாவது நன்மை அவர் நம்மை கைவிடுவது கிடையாது. ரெண்டாவது, அவருடைய வாக்குத்தத்தை கவனிங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில் கைவிடுவது சொல்லுகிறார். அந்த வசனத்தின்படியாக அவரை தேடுகிற அனைவருமே அவர் கைவிடாமல் அவர்களுக்கு நன்மைகளை செய்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் நாமத்தை அறிந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. அவர் நாமத்தை அறிந்தவர்களை துதிப்பார்கள், அவர் நாமத்தை அறிந்தவர்களை தேடுவார்கள், அவர் நாமத்தை அறிந்தவர்களை நம்பியிருப்பார்கள். அப்படிப்பட்ட அனைவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படி தான் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவரை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? கைவிடுவது மாத்திரம் கிடையாது, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். இந்த காலை வேளையில் இத்தகைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை சிரம் தாழ்த்தி தேவனிடத்தில் ஜெபிப்போமா? இப்படி நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் கூட சங்கீதம் 9:10 எங்களோடு கூட நீ சொல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிகாலையில் உம்மை தேடுகிறோம், நாள் முழுவதும் உம்மை தேடுகிறோம். உம்மை தேடுகிற எங்களை நீர் கைவிடாமல் பாதுகாத்து உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற எங்களை ஆண்டவரே நம்பியிருக்கிறபடியே ஆண்டவரை ஆசீர்வதித்து நன்மைகளால் நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலான நன்மைகள், சுகம், பலன், கிருபை, ஆண்டவரே ஐஸ்வர்யம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீரா. வாழும் நாளெல்லாம் ஆண்டவரே சுகத்தோடு வாழ, சரீர சுகத்தோடு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாச சுகத்தோடு வாழ கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீரா. எங்கள் பிரச்சனைகளை எல்லாவற்றிலும் எங்களை விடுதலை ஆக்குவீரா. கைவிடாத தேவன், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.